ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம லெவல்ஸை வச்சு எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாருன்னா யூடியூப்பில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்கிற டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல், அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க ஆப்ஷன் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி போய் என்எஸ் சைட் உள்ள போய்ட்டு செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்குறது, அதுக்கப்புறம் அதில் எப்படி ட்ரேட் எடுக்கிற வீடியோலாம் நம்ம ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயின் டேட்டாவோ, வேல்யூம் இண்டிகேட்டர், கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் எதையுமே பார்க்க மாட்டாங்க கைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆப்ஷன் மார்க்கெட் செல்லர்ஸால் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. அந்த செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல், அதாவது ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு பிரேக் ஈவன் லெவல் இருக்குது. அதாவது செல்லர்ஸ் லாஸ் வரக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ் வரக்கூடிய இடம் தான் பிரேக் ஈவன் லெவல். அது ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி அதை தாண்டும் போது மட்டும்தான் நம்ம பை செல் பண்ணி ப்ராஃபிட் எடுப்போம். அதுதான் அக்யூரஸியாக இருக்கும். வேறு எதுவுமே அக்யூரஸியாக இருக்காது கைஸ். ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 21,605 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. எப்போதுமே நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஒரு ½ அன் ஹவர் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலாக 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஓப்பன் கிட்ட தான் இருந்தது. ஓகேங்களா? ஆனால் இன்சைடு ஓப்பன். எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை ஆக்சுவலாக. ஓகேங்களா? இந்த மாதிரி ஓப்பன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு சின்ன மூமெண்ட்டு தான் இருக்கும், ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும். கால் பர்ஃபார்ம் பண்ணால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவோம், புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் கால் பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு சின்ன ரேஞ்ச், ஒரு 70 பாயிண்ட் 80 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்கும் எப்போதுமே. ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட்டில் மட்டும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 21,605 ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் தான். நம்ம இன்சைட் மார்க்கெட்னும் போது ஒரு 100 பாயிண்ட் தான். மேலே போனால் எவ்வளோ தூரம் போவோம்? 21,700 வரைக்கும் போவோம். கீழே வந்தால் எவ்வளோ தூரம் வரும்? 21,500. இது 2 தான் நடக்கும், வேறு எதுவுமே நடக்காது. மேலே போனால் ஒரு 100 பாயிண்ட் 21,700 வரைக்கும் போகும். கீழே வந்தால் ஆக்சுவலாக 21,500. இது 2 விஷயம் தான் கைஸ் நடக்கும். இதை மீறி எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் நம்ம என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இன்சைட் மார்க்கெட் நம்ம 2 பேரையும் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம அட்வான்ஸ் லெவலில் யார் மீட் ஆகலாம்னு சொல்லி 2 பேரையும் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக 21,600 மார்க்கெட் இருந்ததுனால 21,550 காலும் 21,650 புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா? அப்போது 2 பேரையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போய்ட்டு மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே இருந்ததுனால, ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே ஓப்பன் மேலே இருந்தால் நம்ம காலையே போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? 550ன்ற கால் தான் இந்த மணி. ஆக்சுவலாக 550 காலோட சார்ட் இது தான். ஆக்சுவலாக இவன் பார்த்தீங்கன்னா 550 கால் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தானா ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தான் இவன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதாவது 21,550 கால், இவன் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இவனும் பாசிட்டிவாக தான் இருந்தான். மார்க்கெட்டும் ஆக்சுவலாக ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே அவன் பாசிட்டிவ்னா இவனும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். அதான் ரூல். ஓகேங்களா? கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே, ஆனால் நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிறோம் அப்படின்னா, காலையில் ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல. 10 மணிக்கு அட்வான்ஸ் லெவலில் உடைக்கிறான். 72ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். அதை உடச்சி ஒரு புல் பேக் வரான். அடுத்த கேண்டில் மார்க்கெட் கரெக்டாக புல் பேக் ஆகி மேலே போகுது. ஓகேங்களா? 75 நம்ம என்ட்ரினா கூட மார்க்கெட் 115 வரைக்கும் போச்சு, 112 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட 82, 92, 102, கிட்டத்தட்ட 35 பாயிண்ட் போனான். நம்மளுக்கு அவ்வளோ தேவை கிடையாது. ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் தான் மெயின். நம்மளுக்கு 2 டார்கெட் ஈஸியாக அடிச்சிட்டான். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து இவனை நம்ம எடுக்கும்போது 550 காலை நம்ம எடுக்கும்போது இவன் மேலே வர விடாமல் தடுக்கிறவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,600 பொட்டு. ஓகேங்களா? அவன் தான் மேலேருந்து இவனை தடுக்க கீழே, அதாவது மேலே வர விடாமல் கீழே தடுக்கிறவன். ஓகேங்களா? அப்போ இவன் அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே இருக்கணும். ஓகேங்களா? இவன் அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே இருந்தானா அப்படின்னு கேட்டால் 100% இருந்தான். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 21,600 புட்டோட லோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா. ஓகேங்களா? ஆக்சுவலாக 60 ரூபாவை இவன் ஃபஸ்ட் கேண்டிலே உடச்சிட்டான். அதாவது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே உடச்சிட்டான். 9.15 கேண்டிலே உடச்சிட்டான். அப்போது 60 இவன் உடைக்கிறான் அப்படின்னா 600 - 60 அப்படின்னா 21,540க்கு மார்க்கெட் வரவே வராது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துலேயே சொல்லிட்டான்.
அப்போது இவன் கிரீக்ஸ் பிரகாரம் கிரீக்ஸை பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் யூடியூப் சேனலில் கிரீக்ஸ் வீடியோ இருக்குது பார்ட் 1 பார்ட் 2 அதை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? அப்போது 21,540க்கு மார்க்கெட் வராது, கீழே வராது அப்படின்னு இவன் ஃபஸ்ட் கேண்டில் சொல்லிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற 21,550 21,600 தானே கால் தானே பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இன்னொன்று, இவன் அட்வான்ஸ் லெவலில் எக்ஸாக்டாக அவன் 10 மணிக்கு மேலே உடைக்கிறான். அட்வான்ஸ் லெவலில் 10 மணிக்கு தான் அவன் பர்ஃபார்ம் பண்ணான். ஏன் அப்படின்னா இவனோட ஆப்போனண்ட் 600 புட்டு வந்து கரெக்டாக இவன் அட்வான்ஸ் லெவலில் இருந்தான். ஓகேங்களா? அதனால தான் வந்து அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அவன் வெயிட் பண்ணின்னு இருந்தான். ஓகேங்களா? அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, நீங்கள் காலை சூஸ் பண்ணிங்கன்னா அவனோட ஆப்போனண்ட் சப்போர்ட்டில் இருக்கக்கூடாது. அவன் கீழே உடைக்கணும், இவன் மேலே உடைக்கணும் தான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இவன் சப்போர்ட்டில் இருந்ததுனால காலையில் 9:15க்கு இவனால் கரெக்டாக தாண்ட முடியல. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், 10 மணிக்கு அவன் மேலே உடைக்கும் போது இவனும் எக்ஸாக்டாக கீழே உடச்சிட்டான் பாருங்கள். அட்வான்ஸ் லெவலில் எக்ஸாக்ட் 10 மணிக்கு இவன் கீழே உடைக்கிறானா 32, 23 2 லெவலையும் கீழே உடச்சிட்டான். அப்போது அட்வான்ஸ் லெவல் கீழே உடைக்கிறான் 10 மணிக்கு. அதே மாதிரி 21,550 கால் 10 மணிக்கு அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைக்கிறான். இங்கே பாருங்கள், சேம் 10 மணிக்கு. ஓகேங்களா? 10 மணிக்கு இவனும் மேலே உடைக்கிறான். இப்போ இங்கேயே அவன் மேலே போக முடியலன்னா அந்த டைமில் இவனோட ஆப்போனண்ட் 21,600 புட்டு, இவனோட எதிரி அவனும் சப்போர்ட்டில் இருந்தான். ஓகேங்களா? அதனால் இவன் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் அவன் சப்போர்ட்டில் இருந்தான். அதனால தான் வந்து இவனால் இதை உடைக்க முடியல. அவன் கீழே உடைச்சவொடனே இவன் மேலே உடைச்சிட்டான். ஓகேங்களா? யார் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவன் மேலே உடைக்கணும், இவனோட ஆப்போனண்ட் கீழே உடைக்கணும். அப்போ தான் மார்க்கெட் மேலே போகும். இல்லைனா 2 பேருமே ஒரே லெவலில் இருந்தானுங்கன்னா இவனும் சப்போர்ட்டில் இருந்தானா எவனா ஒருத்தன் தானே மேலே போக முடியும். அப்போ ஒருத்தன் கீழே வந்தால் தானே ஒருத்தன் மேலே போக முடியும். இதை லாஜிக் இது. ஓகேங்களா? ஓகே, அதனால தான் இது மார்க்கெட் மேலே போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் அரைச்சிட்டானுங்க. இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு, க்ளீனாக மார்க்கெட் வந்து அரைச்சிட்டானுங்க. இன்றைக்கி ரேஞ்ச் ரொம்ப சின்ன ரேஞ்சு, 580 700 வரைக்கும் தான் ரேஞ்ச் வச்சுருந்தாங்க. கரெக்டாக மார்க்கெட் 600 சம்திங் தான் போச்சு. அவ்வளோதான், கரெக்டாக அது வரைக்கும் தான் போச்சு. 580 மார்க்கெட்டு ஒரு 680 அது வரைக்கும் தான் போச்சு. ஓகேங்களா? 670 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு, அது வரைக்கும் தான் போச்சு மார்க்கெட். ஓகேங்களா? சின்ன ரேஞ்சு தான் இருந்தாலும் நம்ம அட்வான்ஸ் லெவலில் இருந்ததுனால நம்மளுக்கு ஈஸியாக என்ட்ரி கிடச்சிது. ஓகேங்களா? பொறுமையாக வெயிட் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். இவன் மேலே உடைக்கிறான், அவன் கீழே உடைக்கிறான், அவ்வளோதான். மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேன்றதுனால நம்ம காலை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். சில டைம் இவன் பர்ஃபார்ம் பண்ணாமல் அவனும் பர்ஃபார்ம் பண்ணுவான், அது சொல்ல முடியாது. நம்மளுக்கு தேவை அட்வான்ஸ் லெவலில் எவன் மீட் ஆகணும். ஓகேங்களா? கரெக்டாக இவன் தான் மீட் ஆனால் இவன் மேலே உடைக்கிறான், அவன் கீழே உடைக்கிறான். அதனால் இவனை என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி அதே மாதிரி ஸ்டாக் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சரியான சூப்பர் என்ட்ரி கிடச்சிது நம்மளுக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ட்ரேடிங் தான். ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பஜாஜ் ஃபைனான்ஸ் தான் நம்ம இன்றைக்கி எடுத்தோம். ஆக்சுவலாக பிஃபோர் மார்க்கெட் ப்ரொடிக்ட் இது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து இங்கே தான் ஓப்பன் ஆக போகிறான், இவன் வந்து இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆக போகிறான், இவனோட அட்வான்ஸ் லெவல் இது தான், அதாவது 7,560 தான் ஓப்பன் ஆக போகிறான், 7,550 கால் ஆப்ஷன் தான் நம்ம எடுக்கணும், 7,550 கால் ஆப்ஷனை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அவனோட அட்வான்ஸ் லெவல் இது தான் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஓகேங்களா? அதாவது 200 இங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா இவனோட அட்வான்ஸ் லெவல் இது தான், இவன் மேலேயே இருக்கிறான். ஓகேங்களா? அதனால் இவன் அடுத்த அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போகிறான் அப்படின்றது நல்லா தெரியும் நம்மளுக்கு. இதெல்லாம் முன்னாடியே தெரியும் நம்மளுக்கு. நம்ம ஜஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் அடுத்த செகண்ட் என்ட்ரி போட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு வர வேலை தான் நம்ம வேலை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 20 எடுத்திருந்தா கூட அடுத்த அட்வான்ஸ் லெவல் இது தான் 253. 20 53 எவ்வளோ பாயிண்ட் நீங்களே கணக்கு பண்ணுங்க, 30 பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஒரு பாயிண்ட்டுக்கு 125 ரூபா. நீங்களே பார்த்துங்க. ஒரே கேண்டில் தான், நேற்றும் அதே மாதிரி தான், ஒரே கேண்டில் 3000 கிட்ட ப்ராஃபிட்டு. இன்றைக்கும் ஒரே கேண்டில். நம்ம ஹோல்டு பண்ணுறதுனா பண்ணலாம், ஏன்னா இதை பிரேக் அவுட் பண்ணிட்டான், அடுத்த லெவல் போயே தருவான். எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள், கிட்டத்தட்ட 220 97 கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் போயிருக்கான். நம்ம அவ்வளோலாம் தேவையில்லை. நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோ 20 எடுக்கிறோன்னா இதுதான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். இந்த அட்வான்ஸ் நம்மளுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் நம்ம, ஏன்னா இதை உடச்சானா கீழே வரும் மார்க்கெட்டு. ஓகேங்களா? அதனால் 20 பாயிண்ட் வந்தாலே வெளியே வந்துடும். ஆனால் 30 பாயிண்ட் ஃபஸ்ட் கேண்டில் போயிட்டு ஆகும். ஓகேங்களா? அதனால தான் எல்லாரையும் ஸ்டாக் ஆப்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இண்டெக்ஸோட ஸ்டாக்கில் தான் அதிக ப்ராஃபிட்டு, ஈஸியாகவும் இருக்கும், தெளிவாகவும் இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா?
ஓகே கைஸ், இன்றைக்கி எக்ஸ்பெரி சூப்பரான ஒரே ஒரு சிங்கிள் என்ட்ரி தான். ஆக்சுவலாக 2 சைடும் மார்க்கெட் மூவ் ஆகும்னு பார்த்தோம். ஆனால் ஒரே சைடு கால் மட்டும் தான் மூவ் பண்ணால், புட்டு வந்து அந்தளவுக்கு மூவ் பண்ண முடியல அவனால். ஓகேங்களா, ஏன்னா கால் தான் ஸ்ட்ராங்காக இருந்தான். ஓகேங்களா, அதேமாரி ஸ்டாக் ஆப்ஷனும் சிங்கிள் என்ட்ரி தான். அது காலையிலேயே முடிஞ்சிருச்சு 10 நிமிஷம். சூப்பரான ப்ராஃபிட். இதை தான் நம்ம கோர்ஸ் வீடியோவில் கற்றுத்தரோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் லிங்கில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணால் கோர்ஸுக்கான டீட்டெயில் நம்ம தருவோம். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.